நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுக வேட்பாளர் பெஞ்சமின் அவர்களை ஆதரித்து அவரது மனைவி திருமதி ஷீலா பெஞ்சமின் அவர்கள் இன்று மேற்கொண்ட நூதன பிரச்சாரம் பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மதுரவாயல் தொகுதியை தக்கவைத்துக் கொள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மதுரவாயல் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெஞ்சமின் அவர்களுக்கு ஆதரவாக அவரது மனைவி திருமதி ஷீலா பெஞ்சமின் இன்று சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பங்கேற்பாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட மகளிர் குழு பெண்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நூதன பிரச்சாரம். இந்த சந்திப்பின் போது மகளிர் குழுவினருடன் நேரடியாக உரையாடிய ஷீலா பெஞ்சமின் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக விளக்கி விவரித்தார். குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டங்களை எடுத்து கூறி வரும் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து பெஞ்சமின் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என உருக்கமாக கேட்டுக்கொண்டார். முக்கிய நிர்வாகிகள். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி செயலாளர் யாமினி இளையராஜா, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். தேர்தல் களம் அனல் பறக்கும் நிலையில் ஷீலா பெஞ்சமின் அவர்களின் இந்த தீவிரமான அணுகுமுறை மதுரவாயல் தொகுதி அதிமுக தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரே ஒரு வார்த்தை போய் அவங்க மந்திரி எம்டி சொல்றாங்க, சார் மினிஸ்ட்ரியிலிருந்து சொன்னா நான் போட போறேன் சார், இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிட்டோம், ஃபைல் கொடுத்தா பண்ணிட்டேன், இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், நம்ம எல்லாம் கூட்டு போறேன். யாரு கேட்டு வந்தீங்க? எல்லாம் கோவப்படுறாங்க, இருந்தாலும் மனசுலயே வச்சுட்டாங்க. நான் சொல்ல நம்ம உடனே கிளம்ப, நீங்க வடசில போய் பாருங்க, நேரம் போய் நீங்க வடசில போய் பாருங்க அப்படின்னு எல்லாம் போய் சரி. நான் என்ன சொல்றேன், நான் வரமாட்டேன், நீங்க எல்லாம் போய் பாருங்க, வேலை தான் நடக்கணும், என்னாலதான் நடந்தது இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும். நாங்களாம் கேட்க மாட்டோம். எல்லாருமே ஒண்ணுதான். உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல ஒருத்தர் நிக்கிறாருன்னா மற்றபடி இது எம்எல்ஏனா வேற யாரும் வேட்பாளர் நினைக்கூடாது. அவங்க அந்த மாதிரி சொன்ன மாதிரி இன்னைக்கு வரையும் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. 12 மணியா இருக்கலாம், 11 மணியா இருக்கலாம், மதியம் இருக்கலாம், எப்பனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து பாருங்க. அதுக்கு நாளைக்கு ஏன்னா இப்போ அவரை மாதிரி நாங்கள் நடக்க மாட்டோம். 10 வருஷம் இருந்தோம், நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அவர் கேட்டா அவர் பேரை சொன்னாலே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலரை தவிர எந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாரும் தெரியும். புரியுதுங்களா? அது முக்கியமாக பெண்களுக்கு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் எதில் போடணும்? மறக்காமல் போட்டுருங்க, எல்லாரும்